வாடா விக்ரம். என் பையன் மித்ரா, என் மித்ரா. நான் நினைச்ச மாதிரியே மித்ரா உயிரோடு இருக்கா. பார்த்து பார்த்து டாடி, காரை எப்படிதான் சேர் இருக்கிற இடத்துல போய் நிறுத்துவீங்களா? இப்ப பாருங்க, மித்ராமா கீழே விழ பார்த்தாங்க. பார்த்து நடந்துவாங்கம்மா. மித்ராமா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரிடா தன்யா, இனிமே அப்பா இப்படி பண்ண மாட்டேன். போலாமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல மித்ரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போலாமா? இல்ல இல்ல மாம்ச, வரமாட்டா. ஏன்? மித்ராவுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு மாம்ச. என்னடா சொல்ற? ஆமாயா. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், அழாதடா மாப்பிள. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ வேற ஏதோ பார்த்து தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நடந்திருக்காதுடா. இதை பாரு, அழாதடா. இல்லையா, அதான் நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. அவ இன்னொருத்தர் கூட போறத, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தையா. அவங்களுக்கு என் பையன் மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த இன்னொருத்தர அந்த பொண்ணு அப்பான்னு சொல்றதையும் நான் கேட்டையா. இதுக்கு மேல என்னையா வேணும்? அவ்வளவுதான், அவ்வளவுதாயா. என் லைஃபே புடிச்சு போச்சியா, என் லைஃபே புடிச்சு போச்சு. ஐயோ, வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. ரெண்டே ரெண்டு செய்ய சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கு இப்படியா புடிச்சுக்கும்? ஐயோ, தரையில கால அப்பா ஊன முடியல. அம்மா வலிக்குதுமா. ஆசைப்படுறதையெல்லாம் சாப்பிடுற வயசா இது? தலையில நர விழுந்துட்டா வாய்க்கு உர போடணும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இனிமேலாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்காம வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. அம்மா, எனக்கு ஒரு டவுட். ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ல டவுட்? சப்ஜெக்ட்ல டவுட் இல்ல, பின்ன வேற எதுல டவுட்? எதுக்கு பேசாம நிக்கிற? விக்ரம், சொல்லுடா, என்ன டவுட்? எனக்கு அப்பா யாருமா? அவர் எங்க இருக்காரு?
என்ன விக்ரம், என்னைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு அப்பாவை பத்தி கேக்குற? ஸ்கூல்ல எல்லாரும் கேக்குறாங்கம்மா. கிளாஸ்ல மிஸ் பேரண்ட்ஸ பத்தி கேட்டாங்களா, எல்லாரும் அவங்க அவங்க அப்பா பத்தி சொன்னாங்க. ஆனா எனக்கு என் அப்பா பத்தி எதுவும் தெரியல. நான் மிஸ் கிட்ட எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பா இல்லாம நீ எப்படி பிறந்தன்னு கேட்டாங்க. எனக்கு விஷயமாயிடுச்சுமா. விக்ரம், நீ சரியா தாண்டா சொல்லிருக்க. இதுல என்ன ஷேம் இருக்கு? இத சொன்னதுக்கு தான் உங்க அப்பா இறந்துட்டாரா இல்ல உங்க அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா. விக்ரம், இப்பதானே அம்மா சொன்ன, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான், நான் மட்டும்தான். புரியுதா? சரிம்மா. ஓகேவா? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழாத, சரியா? மித்ராமா, விக்ரமோட டவுட்ட கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து எனக்கு உனக்கு என்ன? உங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதான் நீங்க இருக்கீங்களே. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. கதையா? ஆமா, இப்பவே சொல்லுங்க. இப்ப அம்மாவுக்கு கதை சொல்ற மூடு இல்ல. நான் அப்புறமா சொல்றேன். போய் விளையாடுங்க, போங்க. எனக்கு இப்பவே கதை வேணும். எனக்கு சொல்லுங்க. தானியா, அவங்க தான் மூடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதெல்லாம் நல்ல மூட்ல தான் இருக்காங்க. விக்ரம் கேட்டது மட்டும் சொல்றாங்கல்ல, நான் கேட்டதையோ சொல்ல சொல்லுங்க. இல்லனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். தானியா, முடியாதுன்னு சொன்னா விட்டுறணும். இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாதுமா. அது ரொம்ப தப்புடா. அடம் பிடிச்சா எல்லாம் நடந்துடணும்னு நினைக்க கூடாது. பின்ன எப்படி கேட்க சொல்றீங்க? உனக்கு ஏன் இப்ப கதை தேவைப்படுதுங்கிற ரீசனை சொல்லி, ப்ளீஸ் மித்ராமா ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி பொலைட்டா கேட்கணும். அடம் பிடிக்கிறதெல்லாம் பேட் கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க. தன்யா குட் கேர்ள் தானே? அப்ப சரி, உனக்கு ஏன் இப்ப ஸ்டோரி வேணும்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல சொல்லி கேக்குறேன். பெரிய மனுஷிக்கு தூக்கம் வராத அளவுக்கு என்ன கவலை? தெரியல மித்ராமா, ப்ளீஸ் எனக்கு கதை சொல்லுங்க. ப்ளீஸ் மித்ராமா. விக்ரம், நீ நம்ம ரூம்ல போய் படுத்துக்கோ. நான் தானியாவை தூங்க வச்சுட்டு வரேன். சரிம்மா. மித்ராமா, நானும் உங்க ரூம்லயே வந்து தூங்குறேன். இல்லடா, நீ அப்பா கூட தான் தூங்கணும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்குவேன். இப்பதானே சொன்ன அடம் பிடிக்க கூடாதுன்னு, அதுக்குள்ள மறந்துட்டியா? மித்ரா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. தானியா உங்க கூடவே தூங்கட்டும். கூட்டிட்டு போங்க. அதான் அப்பாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, வாங்க போலாம். வா. காட்டை விட்டு ஓடி போன அந்த புள்ளிமான் காட்டாத்து வெள்ளத்துல சிக்கிடுச்சான். கரையேற முடியாத அளவுக்கு 4 பக்கமும் வெள்ளம் சூழ்ந்துருச்சான். காட்டுல இருந்த புள்ளிமானோட சொந்தங்கள்லாம் காடு கரைன்னு ஒரு இடம் பாக்கி விடாம தேடி கடைசியில
புள்ளிமான் வெள்ளத்துல அடிச்சிட்டு போன செய்தி தெரிஞ்சு புள்ளிமான் செத்து போயிடுச்சுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஆனா புள்ளிமான் காட்டாத்து வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு ஒரு வெள்ளாட்டு கூட்டத்தோட சேர்ந்துருச்சான். தூங்கிட்டேன். இத்தனை நாள் அப்பாவை பத்தி கேட்காதவன் இன்னைக்கு கேட்டுட்டான். இவன் வளர்றான்ல, இனிமே அவனுக்கு அப்பா பத்தின ஞாபகத்தை இந்த சமூகம் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா போக போக அவன் கேட்க போற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஃபீல் பண்ணி டிசைட் பண்ணிட்டார் சார். இந்த பையனை வச்சு ஷூட்டிங் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டார் சார். கதை விடுறீங்களா? அஜித் தாய்லாந்து போயிருக்கிறதா இன்னைக்கு தான் ஆன்லைன்ல பார்த்தேன். நீங்க ஷூட்டிங்னு சொல்றீங்க சார்? அதுல சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அஜித் சார் இங்கதான் இருக்காரு. ஆமா சார், இங்கதான் சார் இருக்காரு. நாளைக்கு இந்த கொடிசியா டவர்ஸ் இருக்குல்ல சார், அங்கதான் ஷூட்டிங். நீங்க விருப்பப்பட்டா அங்க வந்துருங்க சார். அஜித் போட்டோ எடுக்கிற வேலை கூட உங்களுக்கே வாங்கி தரேன் டைரக்டர் சொல்லி. தலைய போட்டோ எடுக்கிற வேலைலாம் வேணாம். தலையோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா அதுவே போதும். அதுக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னா நான் அட்ரஸ் தரேன். சத்தியமா அஜித் சார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்க வைக்கிறேன். சத்தியம் சார். பாருங்க, சத்தியம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்பி தர்றேன். நோட் பண்ணிக்கோங்க. நோட் புக் கொண்டு வரலையே, மொபைல்ல நோட் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். நாளைக்கு வருவேன் கண்டிப்பா ஒரு போட்டோ தலையோட. டேய் மாப்ள, அதான் அட்ரஸ் வாங்கியாச்சே. வா, இனிமேலாவது வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கலாம். யோ, என்னது தூங்கலாமா? அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்ரஸ் வாங்கணுமா? அப்போ இந்நேரத்துக்கு போய் பார்க்கணும்னு டேய் நாயை ஊத்துட்டு இருப்பாங்கடா. பக்கோடா பேக்கெட்டை கடிச்சிருண்டா. சி, பக்கோடாவை கடிக்கிற மாதிரி நம்மள கடிச்சிருண்டா. சொன்னா கேளு, வேணாம். யோ, அதெல்லாம் உன் சொந்தக்காரங்க தான், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ வா, நம்ம பாத்துக்கலாம். ஐயோ டேய், இத பாரு, இமயமலை கூட மவுண்ட் எவரெஸ்ட் ஒரு எல்லை இருக்கு. உன் டார்ச்சருக்கு எல்லையே எல்லாம் போச்சுடா. தயவு செஞ்சு காலையில பாத்துக்கலாம் ப்ளீஸ். சொன்னா கேளுடா. யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதியா? இப்பயே நான் மித்ரா பார்த்தாகணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இவர் நீ பேசாம பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா. நாய்க்கு டின்னர் வச்சாங்களா இல்லன்னு கூட தெரியலடா. டேய் வாய் please, டேய், வாயா. சொன்னா கேளுடா. போ. டேய், டேய், வேற உட்காரு. வம்சு, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாப்ள, நீ சாப்பிடு. மா, போதும் அந்த ஊர்ல இருந்தது.
நாம சென்னைக்கே போயிடலாம். என்ன வினய் இப்படி சொல்ற? வந்து ஒரு வாரம் கூட ஆகலையே, அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ற? மா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நம்ம உடனே சென்னை கிளம்புறது எல்லாருக்கும் நல்லது. வினய், நம்ம ஒண்ணு கோயம்புத்தூருக்கு டூருக்கு வரல, நினைச்ச உடனே திரும்பி போறதுக்கு. உனக்கு ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் இங்க வந்தோம். உன்னை பார்த்தா ஒரு மாற்றமும் தெரியலையே. சென்னையில இருக்கும்போது எப்படி இருந்தியோ அப்படியேதான் இங்கேயும் இருக்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறதா நல்லது. அம்மா சொன்னா கேளு. இல்லம்மா, நான் மாறிட்டேன். இனிமே நான் மித்ராவை நினைச்சு கவலைப்பட மாட்டேன். மா, மித்ரா என் வாழ்க்கையில இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவளை நினைச்சிட்டே இருக்கிறது நியாயம் இல்லைன்னு நான் உணர்ந்துட்டேன். ஏமா, இங்க வந்த நோக்கம் தானே, அதான் நடந்துடுச்சு. இனிமே நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். என்ன நம்புமா? சரி வினய், நீ இவ்ளோ சொல்ற, உன் விருப்பம் தான் என் விருப்பம். நம்ம சென்னை கிளம்பலாம். இன்னைக்கே கிளம்பலாம். இன்னைக்கே வா. ஆமாம்மா, ப்ளீஸ். சரிப்பா, கிளம்பலாம். தேங்க்ஸ்மா. ஏய், போதுமாடா? போதுமா. ஒழுங்கா சாப்பிடு. போதுமா. தேனு, சாப்பிடும்போது யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? கேக்குறல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு கிட்டக்கா. தேனு, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த வயசுல பொண்ணுங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 24 மணி நேரமும் போனு கையுமா ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் இருக்க கூடாது தேனு. எவ்வளவுதான் நெருக்கமான ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? இங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த வீட்ல உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஏய் தேனு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் வயசுக்கு என்ன பேசணுமோ அதை பேசு. இனிமே வாய் நீண்டுச்சு. இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன அத பண்ணாத இத பண்ணாத அத பண்ணு இத பண்ணுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அத சொல்றதுக்கு இவங்க யாரு மாமா? இவங்க இந்த வீட்ல முதல்ல யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரங்க தானே. என்ன சார் நீங்க? நான் தான் அவளை சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள யார் உங்களுக்கு கை நீட்ட சொன்னா? என்ன கார்த்தி, பாவம் தேனு, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? நாம தானே அவளை பாத்துக்கணும். நல்லா சொல்லுங்கம்மா, வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட கை நீட்டுறாரு. அதுக்காக அவ என்ன பேசினாலும் கேட்டுட்டே இருக்க சொல்றீங்களா? ஏய், கேட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாப்பா. அதுக்காக அவளை கை நீட்டி அடிக்கலாமா? பொறுமையா அவளுக்கு புரியுற மாதிரி நாம தானப்பா எடுத்து சொல்லணும். சும்மா இருங்கம்மா. சரி விடுங்கம்மா, நான் தேனை பாத்துக்கிறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க சார்.
விடுங்க மித்ரா. சார் நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சாப்பிடலாம். உட்காரு. கூப்பிடு. பாட்டி பாட்டி சாரி பாட்டி, நான் அப்படி பேசிருக்க கூடாது. என்கிட்ட சாரி கேட்டு என்ன இருக்கு? நீ அந்த சாரிய மித்ரா கிட்ட கேளு. அதெல்லாம் தேனை ஏற்கனவே அங்க ரூம்ல என்கிட்ட கேட்டுட்டான். விடுங்கம்மா, சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம பேசிட்டான். மித்ரா அப்படிதான் சொல்லுவா. அதுக்குன்னு இவ எப்படிமா அப்படி பேசலாம்? ஒரு பெரியவங்க மரியாதை இல்ல? உங்களுக்கு முதல்ல மரியாதைனா என்னன்னு தெரியுமா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்ட போறீங்க. நீங்க முதல்ல தேனுக்கிட்ட சாரி சொல்லுங்க. கார்த்திக், மித்ரா விட மாட்டா, பேசாம சாரிய கேட்டுரு, அதான் உனக்கு நல்லது. சாரி தேனு. அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்படியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இருந்தாலும் தேனு, இனிமே எப்பயும் பெரியவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? ஆல்வேஸ் மாமா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். வெரி குட். போதும் போதும் உங்க டிராமா. தேனு, நீ என்ன சாப்பிடல? சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுவீங்க. சாப்பிடு சாப்பிடு. அம்மா தாயே, உன்னை நம்பிதான் நான் உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாத தாயே. என்னதான் மித்ரா என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு அவ எங்க மனசுல உயர்ந்த இடத்துல இருக்கா. அதனாலதான் என் பையனை அவளை கட்டிக்கிறியான்னு என்னால தைரியமா கேட்க முடியல. அதான் உன் இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ கூட இருக்கிற தைரியத்துலதான் மித்ரா கிட்ட என் மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போறேன். அவ மாட்டேன்னு எதுவும் சொல்லிடாம முழு மனசோட சந்தோஷமா எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு சொல்லணும். அதுக்கு நீதான் தாயே வழி செய்யணும். அம்மா தாயே. என்னம்மா, இன்னைக்கு உங்களுக்கு நீளமான பெட்டிஷன் போல தெரியுது. அம்பாள்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா போருமே, நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. இப்படி அம்பாள்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேலே. சாமி, நீங்க ரொம்ப குசும்பு பிடிச்சவர் தான். சாமி கிட்ட நாம என்ன வார்த்தையால சொல்லணுமா என்ன? நாம மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது சாமிக்கு நல்லா தெரியுமே. பேஷ் பேஷ், அருமையா சொன்னீங்க போங்கோ. நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன், கோச்சிக்காதீங்க. நீங்க மனசுல நினைச்சது நல்ல காரியமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்கோ. அம்பாள் சுமூகமா முடிச்சு தருவா. அதனால தானே சாமியோட சந்நிதிக்கே வந்திருக்கேன். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள எனக்கு ஒரே குழப்பம். அதான் எது வந்தாலும் பாத்துக்கலான்னு சாமி முன்னாடியே வச்சு கேட்டலான்னு தைரியத்தோட வந்திருக்கேன்.
சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியல, மனசு பூரா ஒரே படபடப்பா இருக்கு. இதுக்கே நீங்க டென்ஷன் ஆகுறேன். நான் மனசுல நினைச்சிருந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு பூ போட்டு பார்த்துட்டா அம்பாள் கிரீன் சிக்னல் காட்டுறாளா ரெட் சிக்னல் காட்டுறாளான்னு கிளீனா தெரிஞ்சிட போறது. அட ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே. நல்ல வேளை சாமி ஞாபகப்படுத்தினீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே உங்க கையாலேயே அம்மன் காலடியில பூ வச்சு எடுத்துட்டு வாங்க, பாத்துறோம். ஒரு 2 மினிட்ஸ் இருங்கோ. கிளி சீட் எடுத்து போடுற மாதிரி அம்பாள் நீட்டா எடுத்து போடுவா பாருங்கோ. இதோ வந்துடுறேன். வாங்க. இருங்க. நீங்க எடுக்கிறத விட உங்க ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வெளியாளுங்க எடுத்தா க்ஷேமமா இருக்கும். நான் அவங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணுதான். நான் வெளியாள் தானே, நான் எடுக்கலாம்ல சாமி. பிளட் ரிலேஷன் இல்லனா க்ஷேமமா எடுக்கலாம். அப்போ ஓகே, நானே எடுக்கிறேன். மித்ரா வேண்டாமா? ஏமா ஏமா எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? இல்லம்மா, நீ வெளியாளுன்னு யார் சொன்னா? என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் என் குடும்பத்துல ஒருத்தி தான். இனிமே உன்னை வெளியாளுன்னு சொல்லாத என்ன? சாமி, பூ எடுக்கிறதுக்கு வேற யாரையாவது பார்க்கலாம். அம்மா, நான் வேணா கோவில்ல வேற யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரவா? சரிம்மா, போய் பாரு. இந்தாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? போன முறை மாதிரியே இந்த முறையும் பாருங்க, இதே கோயிலே சந்திக்கிறோம். ஆமாம்மா, நம்ம 2 பேருக்கும் இடையில சாமி ஏதோ விளையாடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதான் கோயிலையே பாத்துக்கிறோம். ஆமா, உங்க புள்ள ஏதோ மனசு சரியில்லாம இருக்காருன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்கான். சாமிக்கு அடுத்தபடியா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றியா? எனக்கா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி என் மகன் நெய்விளக்கு ஏத்தி வச்சு வேண்டிக்கிட்ட பின்னாடிதான் என் மகனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சிருக்க. ஆமா, இது என்ன பொட்டலம்? சாமி கிட்ட பூ போட்டு பார்க்க போறீங்களா? ஆமாங்க, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கலான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் சாமி கிட்ட கேட்கலான்னு. ரொம்ப சந்தோஷம். உங்க நல்ல மனசுக்கு சாமி ஆரம்பிக்க சொல்லிதான் உத்தரவு கொடுக்கும். இவா உங்களுக்கு சொந்தம் இல்லனா இவங்களே பொட்டலம் எடுக்கலாமே. ஆமால, உங்களை இந்த அம்மனே அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களே உங்க கையால இதுல ஒண்ணு எடுங்க. எடுங்கோ. நான் சொன்னேன் இல்லம்மா, உங்க நல்ல மனசுக்கு சாமி உத்தரவு கொடுக்கும்னு. பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் வரேன். சரிம்மா. அப்புறம் என்ன, அம்பாலே நீங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பச்சை கொடி காட்டிட்டா போய் சந்தோஷமா ஆரம்பிங்கோ. சாமி, நீங்க டூ லேட். இப்பதான் அந்த அம்பாலே நேர்ல வந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பூ எடுத்து கொடுத்துட்டு போனா. ஓ அப்படியா? அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கிளம்புங்க. சரிம்மா. அம்மா, என்ன பூ வந்துச்சு? பாசிட்டிவ் ரிசல்ட் தான். சரி மித்ரா, வா போலாமா. வரேங்க. வாம்மா. என்ன பண்ணிருக்கணும்?
நேரா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் மித்ரா உயிரோட இருக்காங்கிற விஷயத்த சொல்லி உனக்கு ஒரு பையன் இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னையா? இல்ல. இப்போ உனக்கு கெட்டு போகல. உடனே போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இப்பவே நம்ம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். வா. ஏய் யோ லூஸ் மாம்ஸ், எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னமோ ஓவரா ஸ்பீட்ல பறந்துட்டே இருக்க. இங்க பாரு, இப்பவே மித்ரா இருக்கிற விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். என்ன ஏன்? முதல்ல நான் மித்ரா கிட்ட போய் பேச போறேன். அவ நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு என் கூட பேச ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். போன தடவை அவசரப்பட்டு 6 வருஷம் வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி இந்த தடவை நான் மித்ரா விளக்க விரும்பல வம்ச. நின்று நிதானமா காய்னாவுதனியா வம்ச. அது வரைக்கும் இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரிடா, ஃபீல் பண்ணாம நீ நினைக்கிறத பண்ணு. நானும் உங்களோட முன்ன மாதிரிலாம் எடுத்தோம் கவுத்தோம் அவசரப்படாம பொறுமையா இருக்க கத்துக்கிட்டேன். நிறைய மாறிட்டேன். அப்புறம் என்ன, வா ஆடலாம். எனக்கு ஆட வராது மாப்ள.